கேட்கும்போது இல்லையே லெட்டர் எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னேன். இல்ல அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு அவர் வேண்டாம். இதை வேணாம்னு சொன்னதுக்காக நான் இனிமே வந்து காத்திருக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை தான் லவ் பண்றேன் அப்படின்னு இவனும் நான் உங்களை லவ் பண்றேன். இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா பேசிடுவாங்க. கட்டி பேசிட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்ன மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போயிடுவாங்க. போயிட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வரும். லெட்டர் மட்டும் வந்து என்னன்னா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் வந்து உங்களையும் காதலிக்கிறேன், அவரையும் காதலிக்கிறேன். ஏன் 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன போகிறோம் அப்படின்னா, வெண்ணிற இரவுகள் சொன்னாங்க தியோதர் தஸ்தயேவ்ஸ்கி. ஸோ வந்து அதை வந்து தமிழ்ல வந்து என்னன்னா ரா கிருஷ்ணயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இந்த புக் வந்து எனக்கு படிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது. நம்ம இங்கிலீஷ் டப்பிங் படம்லாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சோட எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனா நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா நிறைய பேர் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் செஞ்சாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா ஒரு தனியா இருக்கிற பர்சன் வந்து என்ன எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுதான். ஆனா வந்து புக் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனா ரைட்டிங் வந்து என்னன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் புரியாத மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை டிரான்ஸ்லேட் பண்ணதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த இங்கிலீஷ் டப்பிங் படம், நான் இங்க வந்தேன்னா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சு. சோ வந்து புக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா, புக் வந்து நல்லாதான் இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு. சோ வந்து என்னன்னா தனியா இருக்கிற ஒரு பர்சன் வந்து நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்னா, சரி நமக்குன்னு ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்ல. சோ அவங்க வந்து அதை பிரேக் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட வந்து போகும்போது அது எப்படி இருக்கும்? நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்ம இருந்ததே அவங்களுக்காக தான் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். திடீர்னு அவங்களும் வந்துட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து போனா அந்த ஃபீலிங் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சோ வந்து இதுல வந்து ஹீரோ இருப்பாங்க. ஹீரோ வந்து என்னன்னா ரொம்ப தனிமையான மனுஷன், யாருக்கிட்டையும் பேசாதவரு. அவர் வந்து ரோட்ல நடந்து போனா கூட எல்லாரையுமே அவருக்கு வந்து தெரியும். இவரு வந்து இந்த வீட்டுல இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் வந்து டெய்லி பாக்குற மனுஷங்க தான். அந்த கடையில ஒருத்தவங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன ரோட்ல வந்து சாலையோரமா யாரோ ஒரு தாத்தாவா இருக்கும். சோ எல்லாரையும் வந்து இவர் வந்து பாப்பாரு. ஆனா யாருக்கையும் இவர் வந்து பேச மாட்டாரு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப கூச்ச சுபாவமா உள்ளாரு. சோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது என்னன்னா, அவர் வந்து ஒரு வீடு கிட்டயோ ஜன்னல் கிட்டயோ எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவாரு. அந்த வீட்டுக்கு கலர் வந்து இது அழகா இல்ல, அந்த ஜன்னல் வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுங்களும் இவர்கிட்ட பேசுற மாதிரியே வந்து நினைச்சுப்பாரு. சோ நம்ம தனிமையா இருந்தா அப்படித்தானே ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்டை கூட அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரிதான் வந்து என்னன்னா, இவர் வந்து புடிச்சு ஒரு விஷயம் வந்து அது சூரியன் உதயமா இருக்கட்டும், சூரியன் வந்து மறைகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இவருக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து அவரோட அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு சின்னதா ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா கூட அதை அவரால் ஏத்துக்க முடியாது, கோவப்படுவாரு. சோ அவங்க வீட்டுல வந்து மத்திரிகை உணவா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. சோ வந்து இது அவங்க வந்து என்னன்னா அந்த ஒட்டடைய ஒண்ணு வந்து பார்க்காம விட்டுருப்பாங்க. அது கூட இவருக்கு வந்து அவ்வளவு கோவமா வரும். சோ ஒரு நாள் வந்து என்னன்னா, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் கோடைக்காலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப கோவத்தோட ஒரு இடத்துல போய் ஒரு ஆத்தங்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கோம்னா ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருப்பாங்க. சோ அழுதுட்டு இருக்கவங்க வந்து பார்த்தா இவர் ஆறுதல் சொல்லலாம்னு போவாரு. ஏன்னா இவருதான் யாருக்கிட்டே பேச மாட்டாருல. சோ அதனால அதோட போய் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் அவரு நடந்து போவாரு. அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தோடனே தேம்பி அழுகுற மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஓரமா கொஞ்சம் தூரம் போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, ஒரு தாத்தா வந்து அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஓடுவாரு. உடனே இவரு என்ன பண்ணுவாரு, ஓடிப்போய் அந்த பொண்ணை வந்து காப்பாத்திடுவாரு. காப்பாத்தினா இந்த பொண்ணு வந்து என்னன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பேசுவாங்க. 2 பேரும் பத்தியும் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு பிளாங்கா வந்து பேசிடுவாங்க. நைட் வந்து எல்லாரும் சும்மா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. பேசிட்டு என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவரு அப்பதான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுறாரு. சோ அவரால் வந்து அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. என்னடா இப்படி இருந்தா நம்ம ஒரு பொண்ணுகிட்ட பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அதை பார்க்கலாம். அவர் வந்து மனசுக்குள்ளார நம்ம வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இத்தனை வருஷமா இவளுக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டாரு. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாரு. சோ அந்த மாதிரி வந்து திரும்பி செகண்ட் நாள் வந்து
2 பேரும் பாத்துக்கோங்க. அப்ப அவரு கேட்பாரு, உன் பேரை நான் என்ன கேட்கவே இல்லை. ஓ நல்லதா கேட்கவே மாட்டீங்கன்னு நான் எப்பயாச்சும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்தன்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. எவ்வளவு ஒரு அருமையான பேரு, நாஸ்தன்கா நாஸ்தன்கான்னு ஒரு 1000 தடவை சொல்லுவாரு. சோ வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுவாங்க. நாஸ்தன்கா சொல்லுவா, உங்களோட கதை வந்து என்னன்னு சொல்லுங்க. நீங்க இது வந்து நீங்க வந்து தப்பா எதுவும் நினைச்சிடக்கூடாது. இது வந்து லவ் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் அவங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி நானும் வந்து அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லா கதையும் சொல்றாரு. நான் வந்து தனிமையில வந்து இப்படி இருந்தேன், இதுக்காக பாட்டுட்டேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இதை ரசிச்சேன், இதை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நாஸ்தான் கவலைனா அவங்களோட கதையை வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து நாளைக்கு வந்து பாரதி கதையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அந்த கதை சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு லவ்வர் இருந்திருக்காங்க. சோ வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த பாலகிட்ட வந்து அழுதுட்டு இருப்பாங்க. சோ அழுதுட்டு இருக்கும்போது என்னன்னா இவரு அப்பதான் வந்து போய் என்ட்ரி ஆவாரு. என்ட்ரி ஆனாலே அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க அழுவாங்க. அவர் வந்து திரும்பி வீட்டுல இருந்து வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா இவங்களை பாக்குறதுக்கு அவர் வரவே மாட்டாரு. சோ வராம இருக்கவங்க இவங்க வந்து ஐயோ என்ன மறந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, லெட்டர் எழுதி அவருக்கு அனுப்புவாங்க. பார்த்தா 2வது நாள் லெட்டர் வந்திருக்காரு. வராம இருந்தோடனே ஐயோ அவர் என்ன நிஜமாவே மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உங்களைதான் லவ் பண்ணிடுறேன், உங்களை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவரு கனவு உலகத்துல ஃபுல்லா மிதக்க ஆரம்பிச்சுவாரு. மிதக்க ஆரம்பிச்சோடனே ஆனா இவரு வந்து சொல்ல மாட்டாரு. இது மாதிரி மிதக்க ஆரம்பிச்சோடனே மறுநாளும் என்னன்னா லெட்டர் கிட்ட இருந்து ரிப்ளை வராது. அதுக்கு அடுத்த நாள் வந்து மழை வந்ததுனால இவங்க 2 பேரும் அந்த நைட்டு மீட் பண்ணவே மாட்டாங்க. சோ அதுக்கு அடுத்த நாள் வந்து லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே லெட்டர் எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவேன். இல்ல அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு அவர் வேண்டாம், என்ன வேணாம்னு சொன்னதுக்காக நான் இனிமே வந்து காத்திருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை தான் லவ் பண்றேன் அப்படின்னு இவனும் நான் உங்களை லவ் பண்றேன். இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா பேசியிருப்பான். பேசிட்டு விடிய காலையில போகும்போது எழுத்தா போல வந்து ஒருத்தர் இருக்காரு. பார்த்தா இவங்க ஒரு டக்குன்னு அவங்களோட கையில் கொடுப்பாங்க. குடிச்சோடனே அவருதானா யாரு இது நாஸ்கந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சோ வந்து கேட்டோடனே என்ன ஆகும்னா அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க அவங்களுமே கட்டி பிடிச்சிட்டு திரும்பி இவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட போயிடுவாங்க. போயிட்டு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ஆகும். லெட்டர் மட்டும் அது என்னன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நான் வந்து உங்களையும் காதலிக்கிறேன் அவரையும் காதலிக்கிறேன், ஏன் 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க வந்து எனக்கு கடைசி வரைக்கும் நீங்க காதலிச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து அவரு கூட வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து சத்தியமா வந்து ஜீரணிக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க வந்து யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு உங்க லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலயும் இப்படி ஒண்ணு வந்து நடந்துரும். ஒருவேளை நீங்க அத மாதிரி இதை படிச்சிருந்தீங்கன்னா சத்தியமா இருக்க. இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி நிறைய பேர் ரிவ்யூ எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால எப்படின்னு சோ வந்து எனக்கு வந்து இந்த புக் வந்து கதையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஃபீலிங்ஸோட படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வந்து எனக்கு இந்த புக் பிடிச்சிருந்தது. நீங்க யாரும் வந்து டிரான்ஸ்லேஷன் எந்த ஃபீலும் பண்ண சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க, ஓகேவா? சோ வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த புக் வந்து வாங்கி படிங்க. வெண்ணிற இரவுகள் பை ஃபியோதர் தஸ்தயோஸ்கி. கரெக்டா சொல்லிடுறேன், ஓகேவா? சரி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்காக லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.